சாந்தி 3/10/2021 அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் டேட் 31/3/1988. இன்றைய பாடத்தினுடைய தலைப்பு वाचा और कर्मणा दोनों शक्तियों को जमा करने की ईश्वरीय स्कीम. பேச்சு மற்றும் செயல் இரண்டு சக்திகளையும் சேமிப்பதற்கான ईश्वरीय स्कीम. आज रूहानी शमा अपने रूहानी परवानों को देख रहे हैं. இன்று ஆன்மீக ஜோதியானவர் தன்னுடைய ஆன்மீக விட்டில் பூச்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். चारों ओर के परवाने शमा के ऊपर फिदा अर्थात कुर्बान हो गए हैं. நாலா பக்கங்களிலும் உள்ள விட்டில் பூச்சிகள் ஜோதியிடம் சமர்ப்பணம் ஆகிவிட்டன, அதாவது பலியாகிவிட்டன. குர்பான் व फिदा होने वाले अनेक परवाने हैं. பாபாவிடம் பலியாகக்கூடிய விட்டில் பூச்சிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. लेकिन ஆனால் परवाने हैं लेकिन कुर्बान होने के बाद क्षमा के स्नेह में बाप समान बनने में कुर्बान करने में नंबर वार है. பாபா சொல்றாங்க, எல்லாருமே விட்டில் பூச்சிகளாக தான் இருக்கின்றார்கள். ஆனாலும் பலி ஆவறதுல, அந்த ஜோதியில, அந்த அன்புல பாபாவுக்கு சமமாக ஆவதில், பலி ஆவறதுல தான் வரிசைக்கிரமமாக இருக்கின்றார்கள். वास्तव में गुरमान होते ही हैं दिल के स्नेह के कारण. உண்மையிலே பார்க்க போனா பலி ஆவது என்பதே இதயபூர்வமான அன்புனுடைய காரணத்தினால்தான். दिल के स्नेह और स्नेह इसमें भी अंतर है. இதயபூர்வமான அன்பு மற்றும் அன்பு இதுல கூட வித்தியாசம் இருக்கின்றது. स्नेह सभी का है, स्नेह के कारण कुर्बान हुए हैं. அன்பு எல்லோரிடமும் இருக்கின்றது. அன்பின் காரணத்தினால்தான் பலியாகின்றார்கள். दिल की स्नेही बाप के दिल की बातों को व दिल की आशाओं को जानते भी हैं और पूर्ण करते हैं. இதயபூர்வமான அன்புடையவர்கள் என்றாலே பாபாவுடைய இதயத்தில் எழுகின்ற விஷயங்களை, அவருடைய இதயபூர்வமான ஆசைகளை தெரிந்தும் இருக்கின்றார்கள், அதை பூர்த்தியும் செய்கின்றார்கள். दिल की स्नेह दिल की आशाएं पूर्ण करने वाले हैं. ஆக இதயபூர்வமான அன்புடையவர்கள் என்றால் பாபாவுடைய இதயத்தின் ஆசையெல்லாம் பூர்த்தி செய்பவர்களாக இருக்கின்றார்கள். दिल की स्नेही अर्थात பாபா மேலும் அதுக்கு விளக்க சொல்றாங்க. இதயபூர்வமான அன்புடையவர்கள் என்றால் जो बाप के दिल ने कहा वो बच्चों के दिल में समाया. பாபாவுடைய இதயம் என்ன சொன்னிச்சோ அதை குழந்தைகளுடைய இதயமானது முழுமையாக அக்செப்ட் செய்து கொள்ளுகிறது. और जो दिल में समाया वो कर्म में स्वतः ही होगा. எது இதயத்தில் கரைக்கப்பட்டு விடுகின்றதோ அது செயல்களில் தாமாகவே வந்து விடுகின்றது. स्नेही आत्माओं की कुछ दिल में समाता है, कुछ दिमाग में समाता है. ஆக பாபா வித்தியாசம் சொல்றாங்க. இதயபூர்வமான அன்பு இல்லாம வெறும் அன்புடைய ஆத்மாக்களுக்கு சில விஷயங்கள் இதயத்துல பதிகின்றன, சில விஷயங்கள் அவங்களுடைய பிரெயின்ல பதிகின்றன. जो दिल में समाता है वह कर्म में लाते हैं. எதை இதயத்துல அவங்க பதிய வைக்கின்றார்களோ அது செயல்ல வருகின்றது. जो दिमाग में समाता है उसमें सोच चलता है. எது அவங்களுடைய பிரெயின்ல பதிய வைக்கப்படுகின்றதோ அதை அவர்கள் சில யோசிக்கின்றார்கள். எப்படி யோசிக்கின்றார்கள்? कर सकेंगे वा नहीं, செய்ய முடியுமா அல்லது முடியாதா. करना तो है, செய்தே ஆக வேண்டும். समय पर हो ही जाएगा, நேரம் வரும்போது அது ஆகிவிடும். இப்படியெல்லாம் யோசிக்கிறார்கள். ஐசே சோச் चलने के कारण, இப்படிப்பட்ட சிந்தனைகள் இருக்கின்ற காரணத்தினால சோச் தக் ஹீ ரह जाता है, அது சிந்தனை வரை மட்டுமே இருக்கின்றது. கரம் தக் नहीं होता है, அது கர்மத்தில் வருவதில்லை.
ஆக பாபா இதயபூர்வமான அன்புடையவர்கள், வெறும் அன்புடையவர்கள், ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் சொல்றாங்க. பாபாவுடைய இதயத்துல எது வருகின்றதோ அது இதயபூர்வமான அன்புகளுடைய இதயத்திலையும் வந்துடுறதுனால அந்த இதயத்துல அது நிறைந்து விடுவதனால் அது செயல்லையும் வந்து விடுகின்றது. ஆனா அன்பானவர்களுடைய இதயத்துல பாதி, அவங்களுடைய பிரெயின்ல பாதி அடங்கி விடுகிறது. அப்ப இதயத்துல எது வருகின்றதோ அதை அவர்கள் நடைமுறை செயல்ல கொண்டு வந்துடுறாங்க. ஆனா எது அவங்களுடைய பிரெயின்ல பதியப்படுகின்றதோ அதை பற்றி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்கன்னா, செய்ய முடியுமா முடியாதா, செய்தே ஆக வேண்டும், நேரம் வரும்போது எல்லாமே ஆயிடும், இப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்போ அவங்க அந்த சிந்திக்கிறதுனால அந்த சிந்தனையோடு நின்று விடுகிறது தவிர அது செயல்ல வருவது இல்லை. आज बाप दादा देख रहे थे. இன்னைக்கு பாப் தாதா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. என்ன, குர்பான் जाने वाले तो सभी हैं. பாபாட்ட பலியாகிறவங்க எல்லாருமே. அகர் குர்பான் नहीं जाते तो ब्राह्मण नहीं कहलाते. பலி ஆகவில்லை என்றால் பிராமணன் என்று கூற முடியாது. लेकिन ஆனால் बाप के स्नेह के पीछे जो बाप ने कहा वो करने के लिए कुर्बान करनी पड़ती है. பாபானுடைய அன்பின் பின்னால் பாபா என்ன கூறினாரோ அதை செய்வதற்கான பலியாக வேண்டியிருக்கின்றது. அதாவது பலியாகுதுங்கிறதுக்கு பாபா டிஃபைன் பண்றார். अपनापन चाहे अपने में अभिमान हो व कमजोरी हो. எனது என்ற அந்த தன்மை, எனது என்பதுல அபிமானமும் வருகின்றது, பலகீனமும் வருகின்றது. दोनों को त्याग करना पड़ता है. இந்த ரெண்டுமே தியாகம் பண்ண வேண்டியிருக்கு. அபிமானம் மட்டுமல்ல, என்னுடைய பலகீனம் அப்படி நாம் நினைக்கிறது என்ன பண்ண வேண்டியிருக்கு, தியாகம் பண்ண வேண்டியிருக்கு. इसको कहते हैं कुर्बानी. இதைத்தான் பாபா சொல்றாரு, பலி ஆவது. குர்பான் होने वाले बहुत है. பாபாட்ட பலி ஆகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. लेकिन ஆனால் குர்பானி करने के लिए हिम्मत वाले नंबरवार है. அந்த பலியாவதற்கான தைரியம் உடையவர்கள் தான் வரிசை கிரமமாக இருக்கின்றார்கள். आज बाप दादा सिर्फ एक मास की रिजल्ट देख रहे थे. இன்னைக்கு பாப் தாதா ஒரு மாதத்திற்கான ரிசல்ட்டை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. इसी सीजन में विशेष बाप दादा ने बाप समान बनने का भिन्न भिन्न रूप से कितनी बार इशारा दिया है. இந்த சீசன்ல விசேஷமா பாப் தாதா பாபாவுக்கு சமமாக ஆவதற்கான விதவிதமான எத்தனை இஷாராக்கெல்லாம் கொடுத்திருந்தாங்க. और बाप दादा की विशेष यही दिल की श्रेष्ठ आशा है. பாப் தாதாவுடைய விசேஷமான இதுதான் அவருடைய இதயபூர்வமான சிரேஷ்டமான ஆசையாக இருக்கின்றது. இத்தனா கசனா மிலா, இவ்வளவு பொக்கிஷங்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றது. வரதான் மிலே, வரதானங்கள் கிடைத்திருக்கின்றன. வரதானங்களே பாக் பாக்கராய், அந்த வரதானங்களை அடைவதற்காக ஓடி ஓடி வந்திருக்கின்றீர்கள். बाप को भी खुशी है कि बच्चे स्नेह के मिलने आते. ஏன்னா பாபாவுக்கு கூட ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கின்றது, குழந்தைங்க அன்பினால சந்திக்கிறதுக்காக வருகின்றார்கள். வரதானே குஷ் होते हैं, வரதானங்களை அடைந்து மகிழ்ச்சி அடைகின்றார்கள். लेकिन ஆனால் बाप के दिल की आशा पूर्ण करने वाले कौन? பாபாவுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர்கள் யார்? जो बाप ने सुनाया उसको कर्म में कहां तक लाया. பாபா நமக்கு என்ன கூறி இருக்கின்றாரோ அதை செயலில் கொண்டு வந்தவர்கள் யார்? எவ்வளவு கொண்டு வந்திருக்கின்றீர்கள்? मनसा वाचा कर्मना तीनों के रिजल्ट कहां तक समझते हो? எண்ணம், சொல், செயல், இந்த மூன்றுலையும் ரிசல்ட் எது வரைக்கும் இருக்கின்றது? அதாவது பாபா என்ன சொன்னாரோ அதை செய்பவர்கள், அது எண்ணத்தின் அளவுல, பேச்சினுடைய அளவுல மற்றும் செயலினுடைய அளவுல எது வரைக்கும் பாபா சொல்றாங்க, அந்த ரிசல்ட்டை பார்க்குறாங்க. சக்திசாலி மன்சா சம்பந்த் சங்கம் காந்தக் ஆகிய நம்மளுடைய எண்ணங்கள்ல சக்திசாலியாகவும் தொடர்பு மற்றும் சம்பந்தங்கள்ல எவ்வளவு சக்திசாலியா இருக்கீங்க.
सिर्फ अपने आप बैठ मनन किया यह स्वोन्नति के लिए बहुत अच्छा है. வெறுமனே தனக்குத்தான உட்கார்ந்து சிந்தனை செய்வது இது சுவ உன்னதிக்காக ரொம்ப ரொம்ப நல்லது. और करना ही है, மேலும் அதை செய்தே ஆக வேண்டும். लेकिन ஆனால் जिन श्रेष्ठ आत्माओं की श्रेष्ठ मनसा अर्थात संकल्प शक्ति है, எந்த சிரேஷ்டமான ஆத்மானுடைய சிரேஷ்டமான மனது அதாவது சங்கல்ப சக்தி இருக்கின்றதோ, சுப பாவனா சுப காமனா வாலே அவர் எப்போதுமே சுப பாவனை மற்றும் சுப காமனா உடையவர்களாக இருக்கின்றார்கள். மனசா சக்தி கோ தர்ப்பன் கியா ஹை? பாபா கேட்குறாங்க, மனதினுடைய சக்தியினுடைய கண்ணாடி எது? தர்ப்பன் போல் அவர் கரம். கண்ணாடியே எது? நம்மளுடைய பேச்சு மற்றும் செயல். ஆக மனது எப்படி சக்திசாலியாக இருக்கின்றது என்பதை பிறருக்கு காட்டுகின்ற கண்ணாடியாக இருப்பது நம்மளுடைய பேச்சு மற்றும் கர்மம். चाहे अज्ञानी आत्माएं चाहे ज्ञान आत्माएं दोनों के संबंध में बोल और कर्म दर्पण है. நீங்க ஞானி ஆத்மாக்கள் கூட அல்லது அஞ்ஞானி ஆத்மாக்கள் கூட யாரு கூட இருந்தாலும் சரி, நீங்க தொடர்புல சம்பந்தத்துல வரும்பொழுது உங்களுடைய பேச்சு மற்றும் செயல் இந்த ரெண்டு தான் கண்ணாடியாக இருக்கின்றது. अगर बोल और कर्म शुभ भावना शुभ कामना वाले नहीं है तो मनसा शक्ति का प्रत्यक्ष स्वरूप कैसे समझ में आएगा? உங்களுடைய பேச்சிலேயோ அல்லது செயல்லையோ சுப பாவனை மற்றும் சுப காமனை இல்லை என்றால் மனது சக்தியினுடைய பிரத்யட்சமான சொரூபம் எப்படி புரிய வரும்? किसकी मनसा शक्ति व शुभ भाव है उनकी वाचा और कर्मना स्वतः शक्तिशाली शुद्ध होगी. யாருடைய மனது சக்திசாலியாக சுபம் நிறைந்ததாக இருக்கின்றதோ அவர்களுடைய பேச்சு மற்றும் செயல் தாமாகவே சக்திசாலியாகவும் சுத்தமாகவும் இருக்கும். சுப பாவனா வாலி யோகி சுப பாவனை நிறைந்ததாக இருக்கும். மனசா சக்திசாலி அர்த்தாத் மனது சக்திசாலியாக இருக்கின்றது அப்படின்னா அதுக்கு பாபா என்ன பொருள் கூறுகின்றார்? யாதிக்கு சக்தி பி சிரேஷ்ட ஹோகி, நினைவுடைய சக்தி கூட சிரேஷ்டமாக இருக்கும். சக்திசாலி யோகி சக்திசாலியாகவும் இருக்கும். சகஜ் யோகி होंगे சகஜ யோகிகளாகவும் இருப்பார்கள். சில சகஜ் யோகி भी नहीं लेकिन சகஜ கர்ம யோகி होंगे. பாபா இன்னும் கொஞ்சம் டிஃபைன் பண்றாரு. வெறுமனே சகஜ யோகி மட்டுமல்ல, சகஜமான கர்ம யோகிகளாகவும் இருப்பார்கள். ஆக சகஜ யோகி, யோகி, கர்மயோகி ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் பாபா சொல்றாரு நாம எப்படி சக்திசாலியாக இருக்க வேண்டும். இப்ப மனது சக்திசாலியாக இருக்கின்றது என்றால் அந்த சக்தி கூட எப்படி இருக்கணுமா? சிரேஷ்டமானதாக இருக்க வேண்டும், சக்திசாலியாக இருக்க வேண்டும். அப்பதான் அவங்க என்ன அனுபவம் பண்றாங்க? சகஜ யோகியாக. பாப் தாதா ने देखा, बाप दादा பார்த்தாங்க. என்ன பார்த்தாங்க? याद को शक्तिशाली बनाने में मेजॉरिटी बच्चों का अटेंशन है. நினைவை சக்திசாலியாக ஆக்குவதற்காக மெஜாரிட்டி குழந்தைகளுடைய கவனம் இருக்கின்றது. याद को सहज और निरंतर बनाने के लिए उमंग और उत्साह है. அந்த நினைவை சகஜமாகவும் நிரந்தரமாகவும் ஆக்குவதற்கான உற்சாகமும் ஆர்வமும் இருக்கின்றது. அங்க கூட பாருங்க பாபா எவ்வளவு சூட்சமான விஷயத்தை நமக்கு கூறுகின்றார். சக்திசாலி ஆக்குவதற்கான கவனம் இருக்கின்றது, அதை சகஜமாகவும் நிரந்தரமாகவும் ஆக்குவதற்கான உற்சாகமும் ஆர்வமும் இருக்கின்றது. ஆகிய படுபி ரகே முன்னேறிக்கொண்டும் இருக்கின்றார்கள். அவர் படுத்தே ஹீ ரகேங்கே. இங்கதான் பாபா வரதானம் கொடுக்கிறார், முன்னேறிக்கொண்டே இருப்பீர்கள். கியூங்கி அதையும் பாருங்க பாபா சப்ஸ்டேஷன் பண்றார். ஏனென்றால் பாப்சே ஸ்னே அச்சா, பாபாட்ட அன்பு ரொம்ப நல்லாவே இருக்கின்றது. इसलिए याद का अटेंशन अच्छा है. அதனால நினைவு மேல கவனமும் நல்லாவே இருக்கின்றது. அவர் யாத் கா ஆதார் है ही स्नेह. அன்புனுடைய ஆதாரமே என்ன? நினைவுனுடைய ஆதாரமே அன்புதான்.
बाप से रुझान करने में भी सब अच्छे हैं. பாபாட்ட இந்த ஆன்மீக உரையாடல் செல்றதுல எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. கபி கபி தோடி ஆங்க் திக்காத்தே भी हैं, சில நேரம் கண்ணு கூட காட்டுறாங்க. வபி தப் ஆப் ஆப்பஸ் में थोड़े बिगड़ते हैं. அதுவும் தங்களுக்குள்ள எப்ப சில பிரச்சனைகள் வருகின்றதோ அப்பதான். फिर बाप को उलझना देते हैं. அதுக்கப்புறம் பாபாக்கே குறை சொல்றாங்க. आप क्यों नहीं ठीक करते, நீங்க ஏன் அவங்கள சரி பண்ண மாட்டேங்கிறீங்க. फिर भी वह स्नेह भरी मोहब्बत की आंखें हैं. அது கூட அன்பு நிறைந்த ஒரு பார்வையாகத்தான் இருக்கின்றது. लेकिन ஆனால் जब संकटन में आते हैं, குழுல வருகின்றீர்கள், கர்மமே आते हैं, செயல்கள்ல வருகின்றீர்கள், कारोबार में आते हैं, காரியங்கள்ல வருகின்றீர்கள், परिवार में आते हैं, குடும்பத்துல வர்றீங்க. आग संगठन में बोल अर्थात वाचा शक्ति इसमें व्यर्थ ज्यादा दिखाई देता है. உங்களுடைய பேச்சு, அதாவது வார்த்தைகளுடைய சக்தி அதுல கொஞ்சம் அதிகமாகவே வேஸ்ட் தெரிகின்றது. அதாவது நாம சங்கட்டன்ல வரும்போது, செயல்ல வரும்போது, காரிய விவகாரத்துல வரும்போது, இந்த பரிவாரத்துல வரும்போது நம்ம பேச்சுல கொஞ்சம் வேஸ்ட் அதிகமாக இருக்கின்றது. வாணிக்கு சக்தி व्यर्थ जाने के कारण, இந்த வார்த்தையினுடைய சக்தி வேஸ்ட் ஆகின்ற காரணத்தினால जो बाप को प्रत्यक्ष करने का जोर व शक्ति अनुभव करानी चाहिए वह कम होता है. பாபாவை பிரத்யக்ஷம் செய்வதற்கான அந்த சக்தி எதை நீங்க அனுபவம் செய்விக்க வேண்டுமோ அது குறைவாக ஆகிவிடுகிறது. பாத்தே अच्छी लगती है, நீங்க பேசுற விஷயம் ரொம்ப நல்லா இருக்கு. और दूसरी बात है, அது வேற ஒரு விஷயம். बाप की बातें रिपीट करते हो तो वो जरूर अच्छी होंगी ना. பாபா பியூட்டிஃபுல்லா சொல்றாரு, பாபாவுடைய விஷயத்தை நீங்க ரிப்பீட் பண்றீங்க, நிச்சயமா அது நல்லா தான் இருக்கும். लेकिन இதுதான் ஒரு சூக்ஷமா சொல்ற. लेकिन என்ன, வாச்சா की शक्ति व्यर्थ जाने के कारण, இந்த வார்த்தையினுடைய சக்தி வேஸ்ட் ஆக இருக்கின்ற காரணத்தினால் ஜமா நஹி ஹோத்தி है, சேமிக்கப்படுவதில்லை. इसलिए बाप को प्रत्यक्ष करने की आवाज बुलंद होने में अभी देरी हो रही है. பாபாவை பிரத்யக்ஷம் செய்வதற்கான அந்த சப்தமானது வெளிப்படுவதில் லேட் ஆகி கொண்டே இருக்கின்றது. சாரன் போல் ஜாதா ஹே, பாபா ரிசல்ட் சொல்ல சாதாரண வார்த்தைகள் ரொம்ப அதிகமாக இருக்கின்றது. அலௌகிக் போல் ஹோ, ஃபரிஸ்தோ கி போல் ஹோ. நம்மளுடைய பேச்சுகள் எப்படி இருக்கணும், அலௌகிகமானதாக இருக்க வேண்டும், ஃபரிஸ்தானுடையதாக இருக்க வேண்டும். அபி இஸ் வர்ஷ் இஸ் பர் அண்டர்லைன் கர்னா, இந்த வருஷம் இதை நீங்க அண்டர்லைன் செய்ய வேண்டும். ஜெய்சே பிரம்மா பாப் को देखा, பாப்பா உதாரணம் சொல்றாங்க, நீங்க பிரம்மா பாபாவை பார்த்தீங்க, ஃபரிஸ்தோ கே போல்தே, அவருடைய பேச்சு எப்படி இருந்தது, ஃபரிஸ்தானுடைய பேச்சா இருந்தது. கம் போல் அவர் மதுர் போல், குறைவான பேச்சு மற்றும் இனிமையான பேச்சு. जिस बोल का फल निकले वह यथार्थ बोल, और जिस बोल का कोई फल नहीं वह व्यर्थ. பாபா அந்த பேச்சுக்கு கூட பாருங்க ஒரு மெஷர்மெண்ட், நமக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுக்கிறார். எந்த பேச்சுக்கு பலன் விளைகின்றதோ அதுதான் சரியான பேச்சு. அந்த பேச்சுக்கு பலன் விளையவில்லை என்றால் அது வேஸ்ட். சாहे காரோபார் கா ஃபல் ஹோ, அது உங்க காரிய விவகாரத்துல ஒரு பலனாக இருந்தாலும் சரி, காரோபார் के लिए भी बोलना तो पड़ता है ना. ஏன்னா காரியத்தை சேவிப்பதற்கு கூட பேசதான் வேண்டி இருக்கின்றது. வபி லம்பா நெய் கரோ, அதை கூட ரொம்ப நீளமா பண்ணாதீங்க. அபி சக்தி கோ ஜமா கர்னா ஹை, இப்பொழுது சக்திகளை நீங்க சேமிக்க வேண்டும். ஜெய்சே யாருக்கு மன்சா சக்தி ஜமா करते हो, சைலன்ஸ் में बैठते हो तो संकल्प शक्ति जमा करते हो. இப்ப நினைவின், அதாவது மனதினுடைய சக்தியை சேமிக்க வேண்டும். சைலன்ஸ்ல உட்காருங்க, சங்கல்ப சக்தி சேமிக்கப்பட்டு விடுகின்றது. ஐசே அதே மாதிரி வாணிக்கு சக்தி பி ஜமா கரோ, பேச்சினுடைய சக்தியை கூட நீங்க இப்ப
சேமிக்க வேண்டும். ஆக நம்மளுடைய பேச்சு குறைவாக இருக்க வேண்டும், இனிமையாக இருக்க வேண்டும், அலௌகிகமானதாக இருக்க வேண்டும், பரிஸ்தா மாதிரி பேச வேண்டும். அதான் நாம் பேசுகின்ற வார்த்தை பலன் கொடுக்கக்கூடியதாக இருந்தாதான் அது சரியான வார்த்தை. பலன் கொடுக்கவில்லை என்றால் அது வேஸ்டான வார்த்தை. ஹன்சிக்கு பார்த்து சுனாத்தே பாபா சிரிக்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்றாங்க. பாப் தாதா கே வதன் மே சப்கே ஜமா கி பண்டாரியா हैं. பாப் தாதானுடைய வதனத்துல எல்லாருடைய சேமிப்பதற்கான உண்டியல்லாம் இருக்கு. ஆப்கே சேவா கேந்திரமே பண்டாரி ஏன்னா உங்க சேவா கேந்திரத்துல கூட உண்டியல் இருக்கு இல்லையா. பாப்கே வதன் மே பச்சோं की பண்டாரி. பாபானுடைய வதனத்துல குழந்தைகளுடைய உண்டியல் இருக்கின்றது. ஹரேக் சாரே தின் மே मनसा वाचा कर्मना तीनों शक्तिயை बचत कर जमा करते हैं. ஃபுல் டேல எண்ணம் சொல் செயல் இந்த 3 சக்திகளினுடைய சேமிப்பை செய்து கொண்டே இருக்கின்றார்கள். வக பண்டாரி அதுதான் உண்டியல். மனசா சக்தி கித்தனை ஜமாக்கி மனதினுடைய சக்தியை எவ்வளவு சேமிக்கின்றீர்கள். வாச்சா சக்தி கர்மனா சக்தி கித்தனை ஜமாக்கி உங்களுடைய பேச்சினுடைய சக்தி செயலினுடைய சக்தி எவ்வளவு சேமித்திருக்கின்றீர்கள். இஸ்கா சாரா போத்தாமில் இது எல்லாமே கணக்குல இருக்கின்றது. ஆப்பி கர்ச்சி அவர் வச்சனுக்கு போத்தாமில் பேசித்தே होना. பாபா சொல்றாங்க நீங்க கூட வரவு செலவு கணக்கு அனுப்புறீங்க இல்லையா. तो बाप दादा ने ये जमा की भंडारी देखी. बाप दादा இன்னைக்கு இந்த சேமிப்பினுடைய உண்டியலை பார்த்தாங்க. तो क्या निकला होगा அதுல இருந்து என்ன வந்திருக்கும். ஜமா கா காத்தா கித்தனா நிக்கலா होगा சேமிப்பினுடைய கணக்கு எவ்வளவு வந்திருக்கும். हर एक की रिजल्ट तो अपनी अपनी है. ஒவ்வொருத்தவங்களுடைய ரிசல்ட்டும் தனித்தனியானது. भंडारियों भरी हुई तो बहुत थी. அந்த உண்டியல் ரொம்ப நிறைஞ்சுதான் இருந்தது. லேக்கின் ஆனால் சில்லர் ஜாதா थी. பாபா சொல்றாங்க காயின் தான் அதிகமா இருந்தது. छोटे बच्चे भंडारे में चिल्लर जमा करते हैं तो भंडारी कितनी भारी हो जाती है. உதாரணம் பாபா சொல்றாங்க சின்ன குழந்தைங்க உண்டியலை நிரப்போது காசை நிறைய போடுறாங்க, அப்ப ரொம்ப வெயிட்டா இருக்கும் அது. तो वाचा के रिजल्ट में विशेष से ज्यादा देखा. ஆக வார்த்தையினுடைய ரிசல்ட்ல விசேஷமா இதை பாபா நிறைய பார்த்தாங்க. जैसे याद के ऊपर अटेंशन है वैसे वाचा के ऊपर इतना अटेंशन नहीं है. எப்படி நினைவின் மேல உங்களுக்கு கவனம் நல்லா இருக்குது, அதே மாதிரி வார்த்தைகள் மேல அவ்வளவு கவனம் உங்களுக்கு இல்லை. तो इस वर्ष वाचार करना इन दोनों शक्तियों को जमा करने की स्कीम बनाओ. ஆக இந்த ஆண்டு பேச்சு மற்றும் செயல் இந்த 2 சக்திகளையும் சேமிப்பதற்கான स्कीम போடுங்க. जैसे गवर्नमेंट भी भिन्न भिन्न विधि से बचत की स्कीम बनाती है ना. பாபா உதாரணம் சொல்றாங்க எப்படி கவர்மெண்ட் கூட விதவிதமான விதிமுறையை செய்யறாங்க, சேமிப்புக்கான ஸ்கீம் போடுறாங்க. ஐசி அதே மாதிரி इसमें मूल मनसा है ये तो सब जानते हैं. இதுல முக்கியமானது மனதினுடையது, இது எல்லாருக்குமே தெரியும். लेकिन ஆனால் मनसा के साथ साथ வெறும் மனது மட்டுமல்ல கூடவே விசேஷ வாச்சா और कर्मना விசேஷமாக நம்மளுடைய பேச்சு மற்றும் செயல் சம்பந்த சம்பர்க் में स्पष्ट दिखाई देती है. ஏன்னா இதுதான் தொடர்புல தெளிவாக பிறருக்கு தெரிகிறது. मनसा फिर भी गुप्त है. மனதுல என்ன இருக்கு அது பிறகும் கூட ரொம்ப சீக்கிரட்டா இருக்கு. लेकिन ஆனால் प्रत्यक्ष दिखाई देने वाली है. இந்த வார்த்தைகளும் செயல்களும் தான் பிரத்யட்சமாக காட்டக்கூடியதாக இருக்கின்றது. बोल में जमा करने का साधन பேச்சில நீங்க சேமிக்க வேண்டும் என்றால் அதற்கான சாதனம் கம் போலோ और मीठा बोलो सोमान से बोलो. 3 விஷயங்களை பாபா சொல்றார். குறைவாக பேசுங்கள், இனிமையாக பேசுங்கள், सोमानத்துடன் பேசுங்கள். जैसे ब्रह्मा बाप ने छोटे दो बड़ों को सोमान से बोलते अपना बनाया. பிரம்மா பாபா சின்னவங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி தன்னுடைய சோமானத்தினுடைய பேச்சினால்தான் தன்னுடையவர்களாக ஆக்கினர்.
इस विधि से இதே விதியின் மூலமாக जितना आगे बढ़ेंगे उतना विजय माला जल्दी तैयार होगी. எவ்வளவுக்கு ஏழ நீங்க முன்னேறுவீர்களோ அவ்வளவுக்கு தான் வெற்றி மாலை என்பது கூட தயாராகிவிடும். तो ஆக इस वर्ष क्या करना है? இந்த வருடம் என்ன செய்ய வேண்டும்? सेवा के साथ சேவையின் கூடையே विशेष शक्तियां जमा करते हुआ सेवा करनी है. விசேஷமாக இந்த வார்த்தை மற்றும் செயலினுடைய சக்திகளை சேமித்து கொண்டே சேவை செய்ய வேண்டும். सेवा का प्लान्स तो सभी ने अच्छे तो अच्छा बनाए. சேவையினுடைய பிளான்ஸ் அனைவரும் நல்லதிலே நல்லதாக செய்திருக்கின்றீர்கள். और अभी तक जो प्लान प्रमाण सेवा कर रहे हैं அதுவும் இப்ப நீங்க உங்க பிளானுக்கு ஏற்ப சேவை செய்து கொண்டே இருக்கின்றீர்கள். 4 பக்கங்களிலும் சாहे भारत में चाहे विदेश में, அது உள்நாடாக இருந்தாலும் சரி வெளிநாடாக இருந்தாலும் சரி अच्छे कर भी रहे हैं. ரொம்ப நல்லா செய்து கொண்டும் இருக்கின்றீர்கள். और करने वाले भी हैं, மேலும் செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கின்றீர்கள். जैसे सेवा में एक दो से अच्छे रिजल्ट निकालने की शुभ भावना से आगे बढ़ रहे हो, எப்படி சேவையில ஒருவர் மற்றவரை விட நல்ல ரிசல்ட் எடுப்பதற்கான சுப பாவனையுடன் முன்னேறிக்கொண்டே இருக்கின்றீர்கள். ஐசே அதே மாதிரி சேவாமி சேவையில சங்கட்டித் ரூப் में ஒரு குழுவாக இருக்கும் பொழுது सदा संतुष्ट रहने और संतर करने का विशेष संकल्प, எப்பொழுதும் நான் திருப்தியாக இருக்க வேண்டும், பிறரையும் திருப்தி செய்ய வேண்டும், இந்த விசேஷமான சங்கல்பத்தோட எபி சதா சாத் சாத் ரहे, இதுவும் கூடவே இருக்க வேண்டும். क्योंकि பாபா சப்ஸ்டான்ஷியேட் பண்றார். ஏனென்றால் एक ही समय 3 प्रकार की सेवा साथ साथ होती है. ஒரே நேரத்தில் 3 சேவைகள் கூடவே நடைபெறுகிறது. இந்த 3 சேவைகள் என்னென்ன ஒரே நேரத்தில் நடக்குது? பாபா சொல்றாங்க, ஒன்று அப்பனி சந்துஷ்டதா, தான் திருப்தியாக இருப்பது. யஹ சுவகி சேவா, இது என்னுடைய எனக்கான சேவை. தூசரி இரண்டாவது சங்கடன் சே சந்துஷ்டதா, அந்த குழுவின் மேல திருப்தி. ய பரிவார் கி சேவா, இது பரிவாரத்தினுடைய சேவை. तीसरी மூன்றாவது भाषा द्वारा व किसी भी विधि द्वारा विश्व की आत्माओं की सेवा, பாஷையில் மூலமாக அதாவது வார்த்தைகள் மூலமாக அல்லது ஏதாவது ஒரு விதிமுறை மூலமாக உலக ஆத்மாக்களுக்கான சேவை. ஆக சுய சேவை, பரிவாரத்திற்கான சேவை, விஸ்வ ஆத்மாக்களுக்கான சேவை ஒரே நேரத்தில் 3 ஆகிவிடுகிறது. பாபா சொல்றாங்க, जैसे विश्व की सेवा के रिजल्ट व विधि अटेंशन में रखते हो, எப்ப நீங்க உலக சேவைக்கான ரிசல்ட்ல விதிமுறையில கவனம் கொடுக்கின்றீர்களோ அதே மாதிரி दोनों सेवाएं स्वय और संगठन की तीनों ही निर्विघ्न हो. ஆக சுய மற்றும் சங்கடன் இந்த 3மே निर्विघ्नமாக ஆக வேண்டும். तब कहेंगे सेवा की नंबर 1 सफलता. அப்பதான் என்னன்னு சொல்ல முடியும்? சேவையில नंबर 1 வெற்றி. तीनों सफलता साथ होना ही नंबर लेना है. இந்த 3லையும் வெற்றியை ஒன்றாக அடைவதுதான் நம்பர் வாங்குவதாகும். इस वर्ष तीनों सेवाओं में सफलता साथ साथ हो. இந்த வருஷம் சேவையில வெற்றி இந்த 3லையும் ஒன்றாக இருக்க வேண்டும். என் நகாடா பஜே பாபா சொல்றாங்க, இது मुरसाग ஒலிக்க வேண்டும். अगर एक कोने में नगाड़ा बजता है तो वो कुंभ करने के कानों तक नहीं पहुंचता है. ஒரே ஒரு பக்கம் எங்கேயாவது இந்த முரசு ஒலிச்சதுன்னா கும்பரனுடைய காது வரைக்கும் அது போறதில்லை. जब चारों ही नगाड़ा बजेगा, எப்ப 4 பக்கங்களிலும் இந்த முரசு ஒலிக்கப்படுமோ तब सभी कुंभकर्ण जागेंगे. அப்பதான் அனைத்து கும்பகர்ணங்களும் விழிப்படைவார்கள். अभी एक जागता है तो दूसरा सोता है, दूसरा जागता है तो तीसरा सोता है. இப்போ ஒருத்தவங்க ஏஞ்சா இன்னொருத்தவங்க தூங்குறாங்க, இன்னொருத்தவங்க ஏஞ்சா மூணாவது தூங்குறாங்க. थोड़ा जागते भी हैं तो अच्छा अच्छा करके फिर सो जाते हैं. சில பேர் விழிக்கின்றார்கள், நல்லது நல்லதுன்னு சொல்றாங்க, மறுபடியும் தூங்கிடுறாங்க. लेकिन ஆனா जाग जाए,
எப்பொழுதும் விழிப்படைய வேண்டும். முக்சேவா மனசே ஆஹோ பிரபு கல், வாயினாலையும் சரி மனசுனாலும் சரி ஆஹா பிரபு என்று சொல்ல வேண்டும். முக்தி கா வருஷா லேவி, முக்தியினுடைய ஆஸ்தியை அடைய வேண்டும். தப் சமாப்தி ஹோ, அப்பதான் நிறைவு பெறும், முடிவு பெறும். ஜாகிங்க தப் தோ முக்தி கா வருஷா லேகிங்க, எப்போ அவங்க விழிப்படைவாங்களோ அப்பதான் முக்தியினுடைய ஆஸ்தியை அடைவாங்க. தோ சம்ஜா, புரிகின்றதா? क्या करना है, என்ன செய்ய வேண்டும்? ஏக் தோ கோ சகயோகி பனோ, ஒருவர் மற்றவருக்கு சகயோகியாக ஆகுங்கள். दूसरे के बचाव में अपना बचाव अर्थात बचत ही जाएगी. எவ்வளோ பியூட்டிஃபுல்லா பாபா சொல்ற பாருங்க. பிறரை நீங்க காப்பாற்றுவது என்பது தன்னைத்தான் காப்பாற்றிக் கொள்வது, அதுதான் சேமிப்பு கணக்காகின்றது. அதாவது நான் என்ன காப்பாற்றிக்கிறத விட பிறரை நான் காப்பாற்ற வேண்டும் என்ற முயற்சி செய்யும் போது அதுல நானும் காப்பாற்றப்பட்டு விடுகின்றேன், என்னுடைய சேமிப்பு கணக்கும் அதிகமாக ஆகிவிடுகிறது. சேவா का प्लान में जितना संपर्क में समीप लाओ, இந்த சேவையினுடைய பிளான்ல எவ்வளவு நீங்க தொடர்புல அருகாமையில கொண்டு வந்தாலும் சரி, உத்தனா சேவா का प्रत्यक्ष रिजल्ट दिखाई देगी, அந்த அளவுக்கு தான் சேவையினுடைய பிரத்யட்சமான ரிசல்ட் உங்களுக்கு தெரிய வரும். சந்தேஷ் தேனைக்கு சேவா தோ கர்த்தே ஆயோ, செய்தி கொடுப்பதற்கான சேவை நீங்க செய்து கொண்டே வந்திருக்கின்றீர்கள். கர்த்தே ரஹனா, அதையும் விட்டுறக்கூடாது, செய்து கொண்டே இருக்க வேண்டும். லேக்கின் ஆனால் விசேஷ் இஸ் वर्ष சந்தேஷ் தேனே नहीं देना, இந்த வருஷம் விசேஷமாக வெறும் பாபாவுடைய மெசேஜ் மட்டும் கொடுக்கக்கூடிய சேவை செய்யக்கூடாது. சகயோகி பனானா है, சகயோகிகளாக அவங்கள ஆக்க வேண்டும். அர்த்தா அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன? சம்பர்க் மே சமீப் லானா है, தொடர்புல அவங்கள அருகாமையில கொண்டு வர வேண்டும். சிறு ஃபாரம் பராதியா ஏதோ சல்தா रहता, ஃபாரத்தை நீங்க நிரப்ப வச்சுட்டீங்க, இது நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. லேக்கின் ஆனால் इस वर्ष आगे बढ़ो, இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் முன்னேறுங்க. ஃபார்ம் பராவோ லேக்கின் ஃபார்ம் பர்னே தக் நீ छोड़ दो, அதுக்காக பாபா ஃபாரத்தை நிரப்ப வைக்காதீங்கன்னு சொல்லலை, ஃபாரத்தை நிரப்ப வைங்க, ஆனா அதோட அதை அவங்க நிறுத்திடாதீங்க. சம்பந்தமே இல்லான அவங்கள சம்பந்தத்துல கொண்டு வர வேண்டும். जैसे व्यक्ति वैसे संपर्क में लाने के प्लान बनाओ, அவ அருமையான ஒரு யுக்தியை கொடுக்குறாங்க. எப்படிப்பட்ட வியக்திகளோ அப்படி அவர்களை தொடர்புல கொண்டு வருவதற்கான பிளான் பண்ணுங்க. சாய் छोटे छोटे प्रोग्राम करो, நீங்க சின்ன சின்ன ப்ரோக்ராம் பண்ணா கூட போதும். லேக்கின் ஆனால் லட்சிய ரக்கோ, லட்சியம் இதை வைக்க வேண்டும். என்ன? எப்படி வியக்தியோ அப்படி அவர்களை சம்பர்க்ல தொடர்புல கொண்டு வர வேண்டும். அவங்கள வெறுமனே ஃபாரம் நிரப்புவார்களோ, பாபானுடைய செய்தியை பெறுபவர்களாக மட்டும் இல்லாமல் அவர்களுடைய சம்பர்க்களை கொண்டு அவங்கள சம்பந்தத்துல கொண்டு வர வேண்டும். அப்பதான் அவங்க ஆஹோ பிரபுன்னு சொல்லுவாங்க, முக்தியினுடைய ஆஸ்தி அவங்க அடைவாங்க. ஆக ஒவ்வொரு ஆத்மாவும் பாபாவிடமிருந்து ஆஸ்தியை அடைவிக்க செய்ய வேண்டும். அதனால வெறுமனே மெசேஜ் கொடுக்கிற சேவையை விட கூட கூட நீங்க இந்த பிளானிங் பண்ணுங்க. உங்களோட லட்சியம் இதுவாக இருக்க வேண்டும். सहयोगी सिर्फ 1 घंटे के लिए वो फॉर्म भरने के समय नहीं बनाना, அந்த சகயோகி 1 மணி நேரத்துக்கு இல்ல ஃபாரம் நிரப்புறதுக்கு மட்டும் இருக்கக்கூடாது. सहयोग द्वारा उसको समीप लाना है, நீங்க அவங்களுக்கு கொடுக்கிற சகயோகத்தின் மூலமாக அவங்கள சமீபத்துல கொண்டு வர வேண்டும். சமீபத்துல அருகாமையில கொண்டு வர வேண்டும். சம்பர்க்கமே சம்பந்தமே லாவோ, தொடர்புல சம்பந்தத்துல கொண்டு வாங்க. तो आगे चल सेवा का रूप परिवर्तन होगा, பாபா சொல்றாங்க முன்னால் போக போக சேவையினோட ரூபம் மாறிக்கொண்டே இருக்கும். आपको अपने लिए नहीं करना पड़ेगा, உங்களுக்காக நீங்க எதுவுமே செய்ய வேண்டி இருக்காது. आपकी तरफ से संबंध में आने वाले बोलेंगे, உங்களை பற்றி உங்க சம்பந்தத்துல வர்றவங்க சொல்லுவாங்க.
आपको सिर्फ आशीर्वाद दृष्टि देनी पड़ेगी. நீங்க வெறுமனே ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டியிருக்கும், दृष्टि கொடுக்க வேண்டியிருக்கும். जैसे आजकल शंकराचार्य को कुर्सी पर बिठाते हैं. अब उदाहरण சொல்றேன். இப்போ சங்கராச்சாரியத்தை சேர்ல உட்கார வச்சாங்கன்னா எப்படி அவங்க உட்கார வைக்கிறாங்களோ அதே மாதிரி आपको पूजे की कुर्सी पर बिठाएंगे. பூஜைக்கு தந்தவர்கள் என்ற ஆசனத்துல உங்களை உட்கார வைப்பாங்க. चांदी नहीं வெள்ளியினுடைய குர்சியில இல்லைங்கிற. धरनी तैयार करने वाले निमित्त बनेंगे. யாரு இந்த பூமியை தயார் செய்பவர்களோ அதுக்கு நிமித்தமாக ஆவார்கள். और आपको सिर्फ दृष्टि के बीज डालना. நீங்க இந்த दृष्टिயினுடைய விதையை தான் போடணும். दो आशीर्वाद के बोल बोलना है. ரெண்டே ரெண்டு வார்த்தை ஆசீர்வாதத்திற்கானது பேச வேண்டும். तब तो प्रत्यक्षता होगी. அப்பதான் பிரத்யக்ஷதா என்பது நடக்கும். आप में बाप दिखाई देगा. உங்கள பாபா தெரிய வருவார். और बाप की दृष्टि बाप के स्नेह की अनुभूति लेते ही பாபாவுடைய திருஷ்டி மற்றும் பாபாவுடைய அன்பை அனுபவம் பெற்று பிரத்யக்ஷதா के नारे लगाने शुरू हो जाएगा. பிரத்யக்ஷதாவுடைய அந்த முரசு என்பது ஆரம்பமாகிவிடும். நீங்க திருஷ்டி மட்டும் கொடுக்கறீங்க. ரெண்டே ரெண்டு வார்த்தை நீங்க வரதானமாக கொடுக்கின்றீர்கள். அவங்களுக்கு உங்கள பாபா தெரிவார். பாபாவுடைய அன்பு அவங்களுக்கு திருஷ்டி அனுபவமாகும். அப்பதான் இந்த பிரக்ஷதாவுடைய முரசு என்பது ஒலிக்கும். अभी सेवा की गोल्डन जुबली तो पूरी कर ली. இப்ப சேவைக்கான 50 ஆண்டுகளை முடிவடைய செய்து விட்டீர்கள். अभी और सेवा करेंगे और आप देख देख हर्षित होते रहेंगे. இப்ப நீங்க இனிமே செய்ய மாட்டீங்க, பிறர் செய்வார்கள். அதை பார்த்து பார்த்து நீங்க மகிழ்ச்சி அடைவீர்கள். जैसे पोप क्या करता है. अब एग्जाम्पल சொல்றேன். पोप என்ன செய்யறார். इतने बड़े सभा के बीच दृष्टि दे आशीर्वाद के बोलते हैं. பெரிய சபை திருஷ்டி கொடுக்கிறாரு, ஆசீர்வாதத்திற்கான பேச்சை பேசுகின்றார். लंबा चौड़ा भाषण करने वाले दूसरे निमित्त बने. ரொம்ப நீளமா பேசுறவங்க வேற யாரும் நிமித்தமாக ஆகின்றார்கள். आप कहो कि हमें बाप ने सुनाया है, उसके बड़े दूसरे कहेंगे इन्होंने जो सुनाया वह बाप का है. அதாவது நீங்க பாபா எங்களுக்கு இதை சொல்லியிருக்க அப்படின்னு சொல்றத விட அவங்க என்ன சொல்லணும்னா இவங்க என்ன சொல்றாங்களோ அது பாபா சொன்னது. और कोई है ही नहीं, வேற யாரும் கிடையாது. तो धीरे धीरे ऐसे हैंड्स तैयार होंगे. இந்த மாதிரி ஹேண்ட்ஸ் तैयाराக ஆவார்கள். जैसे सेवा केंद्र संभालने के लिए हैंड्स तैयार हुए हैं ना. சேவா கேந்திரங்களை சம்பாலனை பண்றதுக்கு எப்படி ஹேண்ட்ஸ் எல்லாம் தயாராக இருக்கின்றார்களோ ஐசே அதே மாதிரி ஸ்டேஜ் आपकी तरफ से दूसरे बोलने. ஸ்டேஜில் உங்களுக்கு பதிலாக அவங்க பேசுவாங்க. அனுபவம் கற்கே बोलने वाले निकलेंगे. அனுபவம் செய்து பேசுபவர்களும் நிறைய பேர் ரெடி ஆவாங்க. சிர்ஃப் மகிமா करने वाले नहीं. வெறுமனே மகிமை செய்யக்கூடியவர்கள் கிடையாது. ज्ञान के गुह्य पॉइंट को स्पष्ट करने वाले. ஞானத்தினுடைய ஆழமான பாயிண்ட்ஸை தெளிவுபடுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். परमात्मा ज्ञान को सिद्ध करने वाले. பரமாத்மாவுடைய ஞானத்தை ப்ரூஃப் பண்ணக்கூடியவர்கள். ஐசே நிமித்த பனே. இப்படிப்பட்ட நிமித்தமானவர்களாக ஆவார்கள். लेकिन ஆனால் उसके लिए அதற்காக ऐसे ऐसे लोगों को स्नेही सहयोगी और संपर्क में लाते संबंध में लाओ. அப்படிப்பட்டவர்களை உங்களுடைய அன்பு சகயோகம் மூலமாக தொடர்புல கொண்டு வந்து சம்பந்தத்துல கொண்டு வாங்க. இது சாரிய காரியங்களுக்கும் லட்சியம். இந்த அனைத்து காரியங்களுக்கும் லட்சியமே இதுதான். சகயோகி பனாவோ ஜோ சேம் ஆப் மைட் பன் ஜாओ. அவங்கள நீங்க சகயோகியாக ஆக்குங்க, நீங்க மைட்டாக ஆகிவிடுங்கள். அவர் மைக் பஞ்ச. நீங்க மைட் ஆனீங்கன்னா அவங்க என்ன ஆயிடுவாங்க, மைக்காக ஆகிவிடுவார்கள். இஸ் वर्ष இந்த ஆண்டு சகயோகி சேவாக்க லட்சிய சகயோகியாக ஆக்குவதற்கான லட்சியம்
மைக் தயார் करने हैं. மைக்கு நாம तैयार செய்ய வேண்டும். जो अनुभव के आधार से आपको या बाप के ज्ञान को प्रत्यक्ष कर. அவங்களுடைய அனுபவத்தினுடைய ஆதாரத்துல உங்களையும் பாபாவையும் அவங்க பிரத்யட்சமாக செய்ய வேண்டும். जिसका प्रभाव स्वतः ही औरों के ऊपर सहज पड़ता है, ऐसे மைக் तैयार करो. பாபா அதுக்கு நமக்கு தெளிவுபடுத்துகின்ற யுக்தி சொல்றாரு. யாருடைய பிரபாவம் தாமாக பிறர் மேல் படுகின்றதோ அப்படிப்பட்ட மைக்கு நீங்க தயார் செய்யுங்க. समझा? पुरीरदा? सेवा का उद्देश्य क्या है? इतने जो प्रोग्राम बनाए उसका मक्कन निकालो क्या? பாபா சொல்றாங்க, எந்த ஒரு ப்ரோக்ராம் பண்ணீங்கன்னா அதனுடைய லட்சியம் என்ன? அதனுடைய ப்ரோக்ராம்ஸ் நாம நீங்க பண்ணுகின்றீர்கள், அதிலிருந்து என்ன வரணும்? வெண்ணெய் என்பது வெளிப்பட வேண்டும். கூப் சேவா கரோ, நிறைய சேவை செய்யுங்க. லேக்கின் அங்கேயும் புள்ளி வைக்கிறார். என்ன? इस वर्ष संदेश के साथ साथ ऐड करो. வெறுமனே பாபாவுடைய செய்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் இதையும் நீங்க ஆட் பண்ணுங்க. நஜர் மே ரக்கோ, உங்க பார்வையில எப்போதுமே வைங்க. கவுண்ட் கவுன் ஐசிய பாத்திரம், யார் யார் இப்படிப்பட்ட பாத்திரத்தை ஏற்கக்கூடியவர்கள், उसको समय प्रति समय भिन्न भिन्न विधि से संपर्क में लाओ. நேரத்துக்கு தகுந்த மாதிரி விதவிதமான ரூபத்துல அவங்கள தொடர்புல கொண்டு வாங்க. ऐसे नहीं एक प्रोग्राम किया, दूसरा ऊपर से किया, तीसरा ऊपर से किया और पहले वाले को आगे रह गए, तीसरे आगे. அப்படி இல்லைங்கிறார் பாபா தெளிவா. ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம், ஒருத்தவங்க வந்தாங்க, அடுத்த ப்ரோக்ராம் பண்ணோம், அவங்கள விட்டுட்டாங்க, மூணாவது ப்ரோக்ராம் பண்ணோம், அவங்கள விட்டு ரெண்டாவது அவங்கள விட்டாங்க. அப்படி இருக்கக்கூடாது. यह जमा की शक्ति प्रयोग में लानी पड़ेगी. இது கூட சேமிப்பு கணக்கு பிரயோகத்துல பிராக்டிக்கலா நீங்க கொண்டு வர வேண்டும். ஹர் ப்ரோக்ராம் में जमा करते जाओ. ஒவ்வொரு ப்ரோக்ராம்லயும் எந்தெந்த விஐபியை நீங்க தொடர்புல கொண்டு வரீங்களோ அவங்கள ஆட் பண்ணிட்டே போங்க. லாஸ்ட் में ऐसे संभव की माला बन जाए. அப்ப கடைசியில என்ன ஆயிடும்? அப்படி தொடர்புல இருக்கக்கூடியவங்களுடைய மாலை தயாராயிடும். சம்ஜா? புரிகிறதா? பாக்கி கியாரா? வேற என்ன பாக்கி இருக்கின்றது? மில்னே கா ப்ரோக்ராம், சந்திப்பதற்கான ப்ரோக்ராம். इस वर्ष बाप दादा 6 साल की मास की सेवा की रिजल्ट देखना चाहते हैं. பாபா 6 மாசத்துக்கான சேவைக்கான ரிசல்ட்டை பார்க்க விரும்புகின்றார். இப்போ இது வரைக்கும் என்ன பார்த்தாரு? ரிசல்ட்டு. பாபா என்ன பார்த்தாரு ரிசல்ட்டில்? என்ன அவருக்கு தெரிய வந்தது? சேமிப்பு கணக்கு. சேமிப்பு கணக்குலையும் நம்மளுடைய பேச்சு மற்றும் செயல்ல மனதினுடைய சேமிப்பு கணக்கு நினைவுக்காக நீங்க அட்டென்ஷன் வைக்கிறீங்க. உங்கள்கிட்ட அதுக்கான ஆர்வமும் உற்சாகமும் இருக்கின்றது. ஆனா மனதை பிறருக்கு வெளிக்காட்டுவது எது? உங்களுடைய வார்த்தை மற்றும் செயல்கள். அதுலேயும் என்ன இருக்கணும்? சுப பாவனா, சுப காமனா இருக்கணும். அப்பதான் பிரத்யக்ஷிதா என்பது வரும். ஆக பாபாட்ட வதனத்துல உண்டியல்லாம் இருக்கு. எண்ணம், சொல், செயல். இதுல நாம எவ்வளவு சேமிக்கிறோம். அதுலயே கிண்டலா பாபா சொன்னாரு, சின்ன குழந்தைங்களுடைய உண்டியல நிறைய காசு போட்டு ரொம்ப வெயிட்டா தான் இருக்கும், ஆனா வேல்யூ அவ்வளவு இருக்க. அதே மாதிரி கூட நீங்க என்ன பண்றீங்க? உங்களுடைய வார்த்தைகள்ல கவனம் குறைவாக இருக்கின்ற காரணத்தினால வேஸ்ட் நிறைய இருக்கு. அதனால சேமிப்பு கணக்கு குறைவாக இருக்கு. கணக்குல குறைவா இருக்கு, வெயிட் ரொம்ப அதிகமா இருக்கும். நிறைய சேவை பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆனா உண்மையில அங்க பார்த்தா சேமிப்பு கணக்கு குறைவாக இருக்கும். பாபா நீங்க சொல்றாங்க, இப்ப நான் 6 மாசத்துக்கான சேவைக்கான ரிசல்ட்டை பார்க்க விரும்புகிறேன். सेवा में भी जो भी प्लान्स बनाए चारों ओर एक दो के सहयोगी बन खूब चक्कर लगाओ. எப்ப நீங்க பிளான் பண்ணிட்டீங்களோ நாலா பக்கங்களிலும் ஒருவர் மற்றவருக்கு சகயோகி ஆகிட்டு நல்லா சேவை பண்ணுங்க. सभी छोटे बड़े को उमंग उत्साह में लाकर तीनों प्रकार की सेवा में आगे बढ़ाओ. சின்னவங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் எல்லாத்துக்கும் உற்சாகம் மற்றும் ஆர்வத்தை கொடுத்து 3 விதமான சேவைகளும் செய்ய வைத்து முன்னேற செய்யுங்கள். 3 விதமான சேவை ஞாபகம் இருக்கு இல்லையா? ஒன்று சுய சேவை, 2வது பரிவாரத்தினுடைய சேவை, 3வது உலகத்தினருக்கான சேவை.
बाप दादा ने इस वर्ष में पूरा रात को दिन बनाकर सेवा दे दी. பாபா இந்த வருஷம் இரவு கூட பகலாக்கி செய்கின்ற சேவையை கொடுத்துட்டார். अब तीनों प्रकार की सेवा का फल खाने का यह वर्ष है. இந்த மூன்று விதமான சேவைகளை செய்து அதனுடைய பலனை அனுபவிக்கான இந்த வருஷம். आने का नहीं है, फल खाने का है. வருவதற்கு இல்ல, பலனை சாப்பிடுவதற்கு. इस वर्ष आने की नूंद नहीं है, வருவதற்கான ஃபிக்ஸ் இல்லைங்கிற. சகாஷ் तो बाप की सदा ही साथ है. பாபாவுடைய சகாஷ் உங்களுக்கு எப்போதுமே இருக்கிறது. तो ड्रामा की नूंद वह बता दी. ड्रामाல எது ஃபிக்ஸ்டோ அதை பாபா பட்ட கூறிட்டார். ड्रामा की मंजूर करना ही पड़ता है. ड्रामाல எது ஏற்கப்பட்டிருக்கின்றதோ அதை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. சேவா கூப் கரோ. பாபா சொல்றாங்க, சேவை நிறைய செய்யுங்க. 6 मास में ही रिजल्ट मालूम पड़ जाएगा. 6 மாசத்திலேயே रिजल्ट உங்களுக்கு தெரிஞ்சிடும். बाप की आशाओं को पूर्ण करने का प्लान बनाओ. பாபாவினுடைய ஆசையை பூர்த்தி செய்வதற்கான பிளான் செய்யுங்க. जहां भी देखो, जिसको भी देखो, हर एक का संकल्प बोल और कर्म बाप की आशाओं का दीप जगाने वाले हो. யாரை பார்த்தாலும் சரி, எங்க பார்த்தாலும் சரி, ஒவ்வொருவருடைய சங்கல்பம், பேச்சு மற்றும் செயல் பாபாவினுடைய ஆசையினுடைய தீபத்தை ஏற்றக்கூடியவர்களாக தெரிய வேண்டும். पहले मधुबन में यह एग्जाम्पल दिखाओ. முதல்ல மதுபனத்துல இதனுடைய எக்ஸாம்பிள காட்டுங்க. बचत की स्कीम का मॉडल पहले मधुबन में बनाओ. இந்த சேமிக்கான கணக்கு மாடலை மதுபன்ல பண்ணுங்க. ये बैंक में जमा करना पहले. முதல்ல இந்த பேங்க்ல இத சேமியுங்க. मधुबन वालों को भी वरदान तो मिल ही गए. மதுபன் நிவாசிகளுக்கு இந்த வரதானம் என்பது கிடைத்து விட்டது. बाकी जो रह गए हैं उनको को भी इस वर्ष में जल्दी से इतनी आत्माएं वह चलते ही कदम वरदान से हैं. பாபா சொல்றாங்க, இந்த ஒரு வருஷத்துக்குள்ள நீங்க பிறரையும் அந்த இதயபூர்வமான அன்பான ஆத்மாக்களுக்கு ஒவ்வொரு அடியிலையும் வரதானம் என்பது இருக்கவே இருக்கின்றது. बाप का वरदान सिर्फ मुख से नहीं लेकिन दिल से भी है. பாபாவுடைய வரதானம் வெறும் வார்த்தைகளால இல்ல, இதயபூர்வமாக இருக்கின்றது. और दिल का वरदान सदा ही दिल में खुशी உற்சா का अनुभव कराता है. ஆக இந்த இதயபூர்வமான வரதானமானது எப்பொழுதும் நம்ம இதயத்துல மகிழ்ச்சி, உற்சாகம் மற்றும் ஆர்வம் இது அனுபவம் செய்விக்கின்றது. यह दिल के वरदान की निशानी है. இதயபூர்வமான வரதானத்தினுடைய அடையாளம் என்ன? வாயில கொடுக்கிற வரதானத்துக்கும் இதயபூர்வமா ஒருத்தவங்க கொடுக்கிற வரதானத்துக்கும் உள்ள வித்தியாசம். இதயபூர்வமா ஒரு வரதானம் கொடுக்கும் போது நம்மளுடைய இதயத்துல மகிழ்ச்சியும் இருக்கின்றது, உற்சாகமும் இருக்கின்றது, ஆர்வமும் நமக்கு அனுபவம் ஆகின்றது. दिल के वरदान को जो भी अपने दिल से धारण करते हैं उसका निशानी यह है. யாரு இதயபூர்வமான வரதானத்தை தங்களுடைய இதயத்துல தாரணை செய்கின்றார்களோ அவங்களுடைய அடையாளம் என்ன? यही है, இதுதான் அவங்களுடைய அடையாளம். சதா குஷி और उमंग उत्साह से आगे बढ़ते रहते. எப்பொழுதும் மகிழ்ச்சி, ஆர்வம் மற்றும் உற்சாகத்துல முன்னேறிக்கொண்டே செல்வார்கள். कभी भी किसी बातों में न अटकेंगे न रुकेंगे, वरदान से उड़ते रहेंगे. எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்திலையும் அவங்க மாட்டிக்க மாட்டாங்க, நின்றுட மாட்டாங்க, வரதானங்களால பறந்து கொண்டே இருப்பார்கள். பாத்தே சப் நீச்சே ரह जाएंगे. விஷயங்கள் எல்லாம் என்ன ஆயிடும்? கீழேயே இருந்துரும். साइड सीन भी उड़ने वाले को रोक नहीं सकती. பாபா சொல்றாங்க, சைடு சீன், சைடில் காட்சிகள் இருக்குல்ல, அது கூட அவங்கள என்ன பண்ண முடியாது, நிறுத்த முடியாது. आज बाप दादा सभी बच्चों को जिन्होंने भी दिल से अदक बंद सेवा की उन सब सेवादारियों को
इस सीजन की सेवा की मुबारक दे रहे हैं என்று பாப் தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் யாரெல்லாம் இதயபூர்வமாக கலைப்பற்ற சேவை செய்தார்களோ அந்த அனைத்து சேவாதாரிகளுக்கும் இந்த சேசல்ல சேவை செய்கின்றவர்களுக்கு வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். மதுபன் में आकर मधुबन कर श्रृंगार बने. ஏன்னா சீசன்ல சேவை செய்யறதுக்கு மதுபன்ல செய்யறாங்க. அதனால பாபா சொல்றாங்க, மதுபன்ல மதுபனுடைய அலங்காரமாக ஆகியிருக்கின்றீர்கள். ஆச்சு श्रृंगार बनने वाले बच्चों को भी அப்படி அலங்காரமாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாப் தாதா முபாரக் தே ரஹே हैं. பாப் தாதா வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். और निमित्त बुनी श्रेष्ठ आत्माओं को भी सदा अदक बन बाप समान अपनी सेवाओं में सर्व को रिफ्रेश करने की मुबारक दे रहे हैं. மற்றபடி யார் நிமித்தமாக இருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட சிரேஷ்டமான ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் கலைப்பற்று பாபாவுக்கு சமமாக தன்னுடைய சேவையினால அனைவரையும் ரெஃப்ரெஷ் செய்வதற்கான வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர் ரத் கோபி முபாரக். மூன்றாவது ரதத்துக்கு கூட வாழ்த்துக்கள். எப்படி பாருங்க, யாரு மதுபன்ல அந்த சேவைக்காக சீசன்ல வந்திருக்காங்களோ அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். யாரு விசேஷமாக நிமித்தமாக ஆகி வகுப்புல எடுத்து பிறருக்கு உற்சாகம் ஆர்வத்தை கொடுத்தாங்களோ அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். மூணாவது ரதத்துக்கும் வாழ்த்துக்கள். பாபா யாரையுமே விடுறதில்லை. चारों ओर की सेवादारी बच्चों को मुबारक हो. நாலா பக்கங்களிலும் உள்ள சேவாதாரி குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள். निर्विघ्न बन बढ़ते रहे हो और बढ़ते रहना है. தடைகளற்றவர்களாகி முன்னேறிக்கொண்டே செல்கின்றீர்கள். முன்னேறிக்கொண்டே செல்ல வேண்டும். देश विदेश के सभी बच्चों को आने की भी मुबारक है. உள்நாடு மட்டும் இல்லாம வெளிநாடுகளிலிருந்தும் வருவதற்கான வாழ்த்துக்கள். रिफ्रेश होने के भी मुबारक है. रिफ्रेश ஆவதற்கான வாழ்த்துக்கள். लेकिन ஆனால் பாபா என்ன சொல்றாங்க, சதா ரெஃப்ரெஷர் रहना. எப்பொழுதும் ரெஃப்ரெஷ்ஷா இருக்க வேணும். 6 மாசத்துக்கு नहीं रहना, வெறும் 6 மாசத்துக்கு மட்டும் கிடையாது. रिफ्रेश में रिफ्रेश होने भले आना, क्योंकि बाप का खजाना तो सभी बच्चों को सदा ही अधिकार है. ரெஃப்ரெஷ்லையும் ரெஃப்ரெஷ் ஆவதற்காக வேணா வாங்க. ஆனா பாபாவுடைய பொக்கிஷம் எப்பொழுதும் அடைவதற்கு குழந்தைகளுக்கு அதிகாரம் என்பது இருக்கின்றது. ஆக இங்க வந்துதான் நீங்க ரெஃப்ரெஷ் ஆகணும்னு சொல்லல. நீங்க எப்போதுமே ரெஃப்ரெஷ் ஆகணும். அந்த ரெஃப்ரெஷ்ல ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு மதுபனுக்கு வரணும். அதுக்கு அதிகாரம் எல்லா குழந்தைகளுக்கும் இருக்கின்றது. பாப் और खजाना सदा साथ है. பாபா மற்றும் பொக்கிஷங்கள் எப்போதும் நம்ம கூடயே இருக்கின்றது. அது கூடயே இருக்கும். सिर्फ जो अंडरलाइन कराई उसमें विशेष स्वयं को एग्जाम्पल बनाए. பாபா எதை அண்டர்லைன் பண்ணாரோ அதுல விசேஷமாக நீங்க எக்ஸாம்பிளா ஆகுங்க. பாபா எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் लेना, அதன் மூலமா நீங்க எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் அடைங்க. दूसरे को नहीं देखना, अपने को एग्जाम्पल बनाना. பிறரை நீங்க பார்க்க கூடாது, தன்னைத்தான் எடுத்துக்காட்டாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். इसमें जो ऑटो सो अर्जुन अर्थात नंबर 1. இதுல தான் நீங்க அர்ஜுனனாக ஆக வேண்டும், அதாவது नंबर 1 ஆக வேண்டும். दूसरी बार बाप दादा आवे तो फरिश्तों के कर्म, फरिश्तों के बोल, फरिश्तों की संकल्प धारण करने वाले सदा ही हर एक दिखाई दे. அடுத்த பாப் தாதா வரும்போது உங்களுடைய கர்மங்கள் எல்லாம் ஃபரிஸ்தாக்களுடைய கர்மமா தெரியணுமா, உங்களுடைய பேச்செல்லாம் ஃபரிஸ்தாவனுடைய பேச்சா தெரியணுமா, உங்களுடைய சங்கல்பம் எல்லாமே ஃபரிஸ்தாவனுடையதா தெரியணுமா, அதுவும் எல்லாருடையதும் தெரியணுமா. ஐசே பரிவர்த்தன் சங்கட்டன் மீ திக்காய் தே. அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் என்பது குழுல தெரிய வரணும். அநேக அனுபவக்காரு ஒவ்வொருத்தரும் இந்த அனுபவத்தை செய்யணும். என்ன செய்யணும்? या फरिश्ते के बोल, फरिश्ते के कर्म कितने अलौकिक है. இந்த ஃபரிஸ்தாவுடைய வார்த்தைகள், ஃபரிஸ்தாவுடைய செயல்கள்
எவ்வளவு அலௌகிகமாக இருக்கின்றது. பரிவர்த்தன் சமாரோ பாப் தாதா தேக்னா சாத்தே. இந்த மாற்றத்திற்கான ஒரு விழாவைத்தான் பாப் தாதா பார்க்க விரும்புகின்றார்கள். अगर हर एक सारे दिन के बोल अपने टेप करो तो बहुत अच्छी तरह से मालूम पड़ जाएगा. फुल डे நீங்க என்ன பேசுறீங்கிறத டேப் எடுத்து பாருங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும் எப்படிப்பட்ட பச்சை பேசுறீங்கன்னு. செக் கரோ तो मालूम पड़ जाएगा. நீங்க சோதனை பண்ணாதான் உங்களுக்கு தெரிய வரும். कितना व्यर्थ जाता है, எவ்வளோ வேஸ்டா பேசுறோன்னு. मन की टेप में चेक करो, स्थूल टेप में नहीं. பாபா டேப்னு சொல்றது ஸ்தூலத்துல இல்ல, மனதினுடைய டேப்ல. साधारण बोल भी व्यर्थ में जमा होता है. சாதாரண பேச்சு கூட வேஸ்ட்ல தான் கணக்குல வருதான். अगर 4 बोल के बजाय 24 बोल बोले तो 20 किसमें गए. 4 வார்த்தையில பேச வேண்டியது 24 வார்த்தையில பேசினீங்கன்னா 20 வார்த்தை என்ன ஆயிடுச்சு, வேஸ்ட் ஆயிடுச்சு. எனர்ஜி ஜமா கரோ, சக்திகளை சேமியுங்கள். தப் आपके 2 बोल ஆசீர்வாத் கே. அப்பதான் உங்களுடைய 2 வார்த்தைகள் கூட ஆசீர்வாதத்திற்கான வார்த்தைகள் ஆயிடும். एक घंटे के भाषण का काम करे. 1 மணி நேரம் நீங்க பேசி லெக்சர் பண்ணுவீங்களா, அதன் மூலமா என்ன பலன் விளையுமோ அது உங்களுடைய 2 வார்த்தைகள் பேசுறது மூலமாகவே ஆகிவிடும். அச்சா, நல்லது. चारों ओर के सर्व कुर्बान जाने वाले रूहानी पर्वों को, 4 பக்கங்களிலும் உள்ள அனைத்து பலியாகக்கூடிய ஆன்மீக விட்டில் பூச்சில்களுக்கு, सर्व बाप समान बनने के दृढ़ संकल्प से आगे बढ़ने वाली विशेष आत्माओं को, அனைத்து பாபாவுக்கு சமமாக ஆகக்கூடிய திட சங்கல்பத்தின் மூலமாக முன்னேறிக்கொண்டே செல்லக்கூடிய விசேஷமான ஆத்மாக்களுக்கு, सदा उड़ती कला द्वारा किसी भी प्रकार के साइड सीन को पार करने वाली, தன்னுடைய பறக்கும் கலையின் மூலமாக எந்த ஒரு சைட் சீனையும் கடந்து செல்லக்கூடிய டபுள் லைட் பச்சோங்கோ, டபுள் லைட் குழந்தைகளுக்கு रूहानी क्षमा आन्मीग ज्योति बाप दादा का याद प्यार और नमस्ते. பாப் தாதாவுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. वरदानम, कल्याण की भावना द्वारा हर आत्मा के संस्कारों को परिवर्तन करने वाले निश्चय बुद्धि भव. நாம நிச்சய புத்தி உடையவர்களாக ஆக வேண்டும். அப்படின்னா என்ன செய்யணும், ஒவ்வொரு ஆத்மாக்களுடைய சன்ஸ்காரத்தையும் மாற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இப்போ ஒவ்வொரு ஆத்மாக்களுடைய சன்ஸ்காரத்தையும் நாம மாற்ற வேண்டும் என்றால் கல்யாண பாவனை இருக்க வேண்டும். ஆகவே இன்னைக்கு வரதானம், கல்யாணத்தினுடைய பாவனையின் மூலமாக ஒவ்வொரு ஆத்மாக்களுடைய சன்ஸ்காரத்தையும் மாற்றக்கூடிய நிச்சய புத்தி உடையவர்களாக ஆகுக. ஜெய்சே बाप में 100% निश्चय बुद्धि. பாபாட்ட 100% निश्चय बुद्धि உடையவர்களாக இருக்கின்றோம். कोई कितना भी डगमग करने की कोशिश करे, யாரு எவ்வளவுதான் நம்மளை மாற்றுவதற்கான முயற்சி செய்தாலும் கூட हो नहीं सकते, அதை மாற்ற முடியுமா, நிச்சயமா முடியாது. ஐசே அதே மாதிரி देवी परिवार व संसारी आत्माओं द्वारा बल कोई कैसा भी पेपर ले, தெய்வீக பரிவாரம் ஆகட்டும் இல்லது உலகிய ஆத்மாக்கள் ஆகட்டும், அவங்க எவ்வளவுதான் உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர் கொடுத்தாலும் சரி, குரோதி பன் சாமனா கரே, கோபப்பட்டு உங்களை எதிர்நோக்கினாலும் சரி, कोई இன்சல்ட் கருது, உங்களை அவமரியாதை செய்தாலும் சரி, गाली दे நிந்தனை செய்தாலும் சரி, उसमें भी डगमग हो नहीं सकते, அதுல கூட நீங்க மேல கீழே போக முடியாது. इसमें सिर्फ हर आत्मा प्रति कल्याण की भावना हो. அது எப்போ பாசிபிள்னா ஒவ்வொரு ஆத்மாக்கள் மேல உங்களுக்கு சுப பாவனை என்பது இருக்க வேண்டும். பாபா பாருங்க, உலகிய ஆத்மா மட்டும் சொல்லல, தெய்வீக பரிவார ஆத்மாக்களையும் சேர்த்து சொல்றாரு.
இந்த 2 பேரும் கூட உங்களுக்கு நிந்தனை பண்ணாலும் சரி, உங்களுக்கு இன்சல்ட் பண்ணாலும் சரி, கோபப்பட்டு உங்களை எதிர்கொண்டாலும் சரி, எந்த விதமான பேப்பர் கொடுத்தாலும் சரி, நீங்க என்ன ஆயிடக்கூடாது, மேலங்கிலையும் போயிடக்கூடாது. அதுக்கு ஒரே வழி என்ன, ஒவ்வொரு ஆத்மாக்கள் மீது உங்களுக்கு शुभ भावना இருக்க வேண்டும். यह भावना उनके संस्कारों को परिवर्तन कर दी. உங்களுடைய இந்த சுப பாவனையானது அவருடைய சம்ஸ்காரத்தையே மாற்றிவிடும். इसमें सिर्फ धैर्य नहीं होना है, இதுல நீங்க மனம் விட்டு போயிடக்கூடாது. समय प्रमाण फल अवश्य निकलेगा. உங்களுக்கு என்ன நம்பிக்கை வரணும்னா, நேரம் வரும்போது அதனுடைய பலன் கண்டிப்பா கிடைக்கும். ये ड्रामा की नूंद, இது டிராமால ஃபிக்ஸ் ஆகி இருக்கின்றது. இன்னைக்கு பாபா ஸ்லோகன் கொடுக்கறாங்க, पवित्रता की शक्ति से अपने संकल्पों को शुद्ध ज्ञान स्वरूप बनाकर कमजोरियों को समाप्त करो. மாற்றக்கூடிய சக்தியின் மூலமாக தன்னுடைய சங்கல்பத்துல சுத்தம் மற்றும் ஞான சொரூபமாக ஆக்கி பலகீனங்களை முடிவடைய செய்யுங்கள். ஆக நம்மகிட்ட ஒரு வீக்னஸ் இருக்கு அப்படின்னா அது முடிவடைய செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய சங்கல்பத்துல தூய்மை மற்றும் ஞான சொரூபமாக ஆக்க வேண்டும். அப்பதான் நமக்குள்ள அந்த பரிவர்த்தன் சக்தி என்பது வர முடியும். ஓம் சாந்தி. ஆக இன்னைக்கு பாடத்தினுடைய தலைப்பு பாபா சொன்னாங்க, பேச்சு மற்றும் செயல் 2 சக்திகளிலையும் சேமிக்குவதற்கான ஈஸ்வரிய ஸ்கீம் பண்ணுங்க. எப்படி உலகத்துல கவர்மெண்ட் கூட சேவிங்ஸ்க்கு விதவிதமான ஸ்கீம் பண்றாங்களோ, அதே மாதிரி நீங்க கூட உங்களுடைய வார்த்தை மற்றும் செயல் இதுல சேமிப்பு கணக்கை அதிகரியுங்கள். ஏன்னா வதனத்துல பாபா உண்டியல் இருக்குன்னு சொன்னார். ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் அந்த உண்டியல்ல சேமிப்பி நீங்க செய்றீங்க. அதுல ஒரு கிண்டலா விஷயம் சொன்னாரு, சின்ன குழந்தைங்கள் உண்டியல்ல நிறைய காசை போட்டு வெயிட் அதிகமா இருக்கும், ஆனா சேமிப்பு குறைவா இருக்கும். அதே மாதிரி தான் உங்களுடைய பேச்சு மற்றும் செயல்ல எவ்வளவு சேமிக்கின்றீர்கள் என்பதை கணக்கு பாருங்க. ஏன்னா உங்களுக்கு வரவு செலவு மாசம் மாசம் அனுப்புற பழக்கம் இருக்கின்றது. இப்போ அதே மாதிரி உங்களுடைய சேமிப்பு கணக்கை பாருங்க. மனது சக்திசாலியாக இருக்கின்றது என்பது எப்ப நாம சுப பாவனை சுப காமனா உடையவர்களாக இருக்கின்றோமோ அப்பதான். ஆனா நம்மளுடைய மனது எப்படி சக்திசாலியானது என்பது பிறருக்கு தெரிய வரும். அது கண்ணாடியாக ஆகும் என்றால் நம்மளுடைய பேச்சு மற்றும் செயல் மூலமாகத்தான். அதனால்தான் நம்மளுடைய பேச்சு என்பது, அதுக்கு பாபா 3 குவாலிட்டி சொன்னாங்க. குறைவாக பேச வேண்டும், இனிமையாக பேச வேண்டும், 3வது யதார்த்தமாக பேச வேண்டும். நம்ம வேஸ்ட்டுங்கிறத பேசக்கூடாது. அதுக்கும் ஒரு கணக்கு பாபா சொன்னாரு, 4 வார்த்தையில சொல்ல வேண்டியதை 24 வார்த்தையில சொன்னீங்கன்னா 20 வார்த்தை அதுல வேஸ்ட் ஆயிடுது. அதனால பேச்சினுடைய சக்தியை நீங்க சேமிக்க வேண்டும். ஓம் சாந்தி.